நம்ம இன்னைக்கு இந்த பாருங்க இறால் சொல்லுவாங்க, வறுவல்னா தொக்கு. இதை எப்படி செய்யணும், முதல்ல இறா எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். தோலெல்லாம் எடுத்துட்டு இங்கே நடுவில் பாருங்க இப்படி கத்தி வச்சு கீழிங்கன்னா அப்படி அழகாக இது உள்ளே இருக்கிற வெள்ளை இது வந்துடும், கருப்பாக இருக்கும், அழுக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை மாதிரி இருக்கும், அது அந்த அழுக்கு இப்படி இருக்கும். இதை அந்த கத்தி வச்சு இந்த அழுக்கு இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், இது கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனால் முழு எலுமிச்சம்பழம் புழிஞ்சி 3 தடவை அலசி புழிஞ்சி எடுத்து இப்படி வச்சுக்கணும். ஒரு இறை உங்களுக்காக காட்டுறதுக்காக நான் செய்யாமல் வச்சுருந்தேன். இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ இறாயில் இந்த கடாயில் தான் நான் செய்ய போகிறேன். மண் சட்டி, மண் கடாயில் செஞ்சால் நான்வெஜ் சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேறு தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் இப்போ சொல்கிறேன். இந்த பாருங்கள், தாளிப்பு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம் 4 போடணும். அப்புறம் மிளகு 1/2 ஸ்பூன், ஏன்னா இறக்கும்போது இதை வேறு திருவி போட போகிறேன். அதனால் டோட்டல் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தூளாக வச்சுருக்கேன். பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இல்லை. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகாய் 3 கீரி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து வைக்கிறேன். ஆனால் வெறும் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரித்து அரிஞ்சு பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். பூண்டு, இது தாளிக்கிறதுக்கு ஒரு 20 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இடித்து நசுக்கி போடுறதுக்கு ஒரு 10 பூண்டு, 10 பீஸ் இந்த மாதிரி பீஸ் தோலை உரிச்சிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி, கொத்தமல்லி தூவுறதுக்கு, உப்பு தேவையான அளவு, 100 நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ பொருள் வதக்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணெய் வேணும், 100 நல்லெண்ணெய் வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, நல்லெண்ணெய் 100 நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது இதுக்கு சூடு ஏறுறதும் லேட்டாகும், சூடு இறங்குறதும் லேட்டாகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைச்சிக்கணும். இங்கே பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம். பாருங்க, இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போ பூண்டு போடுங்க. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இப்போ நசுக்குனேன், அதான் இடித்தேன், நசுக்குனேன் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். சின்ன வெங்காயத்தை போடுறேன். 3 பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சது. அதான் 100 எண்ணெய் ஊற்றிட்டேன். ஏன்னா இவ்வளோ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். நான் மஞ்சத்தூள் போட்டு இறா வாஷ் பண்ணேன். இருந்தாலும் இந்த சமையல்லையும் செய்யும்போதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். இப்போ தக்காளி போட்டுறேன். தக்காளி போட்ட உடனே நான் உப்பும் போட்டுறேன். ஏறாக்கு காய்ச்சிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதங்கினா சீக்கிரமாக வதங்கும். காரத்தில் உப்பு காரம்லாம் நல்லா சேரும். இந்த எண்ணெயிலே இந்த 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளையும் போட்டுறேன். இந்த இறாவையும் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்குங்க. தீ நிறைய இருக்கிறதால உடனே வதங்கிடுச்சு, டைமே இல்லை. இது பாருங்க, இந்த இறாவையும் போடுங்க. தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போடுங்க. தொக்கு பண்ணிவிட்டு அதில் போட்டு இறா பெரட்டுவாங்க வேக வச்சு. அது மாதிரி செய்யாதுங்க, அது நல்லா டேஸ்ட்டாக வராது. இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த இறாவை இந்த வெங்காயம் தக்காளியும் மஞ்சத்தூள் உப்போடு சேர்த்து ஒரு பெரட்டுதுங்க. பெரட்டி அது சுருங்கி வந்துட்டு இருக்கும்போதே இது பாருங்க, இப்படி சுருண்டு வரும். அப்பயே இந்த மிளகாத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டு இதிலே பெரட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூட போகிறேன். எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்காக, ஒரு மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் வேற போகிறதுக்காக இப்போது நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மூடி திறந்தீங்கன்னா தான் கமகமகமாக வாசனையாக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள், ஃப்ரெஷ் மிளகுத்தூள், நான் எப்பவுமே திருவுவேன் இல்லையா, அது திருவி கொத்தமல்லி தூவி இறக்கி உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்னைக்கு பாத்திரம் கூட மாற்ற போகிறதில்ல, இதே சட்டியில் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். அதான் நல்லா அது சட்டியில் இருக்கிறதுக்கு நல்லா ருசி கூடும். அதனால நீங்கள் இப்படியே வச்சு தான் காட்ட போகிறேன், பாத்திரத்தை மாற்ற போகிறதில்ல. அதனால இது அப்படியே சுண்டட்டும்.
நல்லா சுண்டு 5 மினிட்ஸ் தான் சுண்டுச்சு. எல்லாம் சுண்டி தொக்கா எண்ணெய் மேலே எப்படி கொதிக்குது பாருங்க. இப்போ கொத்தமல்லி தூவிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மிளகு கொஞ்சம் ஃப்ரெஷ் மிளகு இப்படி துருவேன். உங்களுக்கு வேணும்னா இடிச்சு போடுங்க. அது பாருங்க இப்படி துருவுறேன். மிளகு தூவி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. ஸ்மெல் நல்லா ஸ்மெல் வருது. இது பாருங்க இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் இந்த கடாயில் இருக்கிற போது இன்னும் நல்லா சுண்டி வந்துடும். சூப்பராக நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதை எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது பரோட்டா, தோசை அதுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். பாருங்க பூண்டு எல்லாம் சேர்த்து மனமாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்து ஒரு தடவை செஞ்சிங்கன்னா விடவே மாட்டேங்க. இப்படியே தான் செய்வீங்க, நல்லா வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.